அண்ணாமலை நிக்கிற மாதிரி ஒரு தொகுதி ஏதாவது இருக்கா? அண்ணாமலை நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நிதின் நபீன் பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலைக்கு மத்திய பாஜகவில் டாப் பொசிஷன் தரப்போறாங்க. விஜய் தைரியமா அடிச்சாரு, நான் ரோடு போட்டு தருவேன், எந்தெந்த காலேஜ் இல்லையோ அங்கெல்லாம் காலேஜ் கட்டுவேன், அந்த மாதிரி யாராவது சொல்ல முடியுமா? இன்று நான் பார்க்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமியில் பாடி லாங்குவேஜை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரித்து ஓட்டணும் இருந்தார். அவருக்கு பல்ஸ் கொடுத்து பார்த்துட்டார். ராகுல் காந்தி ஸ்டாலினும் பேசுவது கிடையாது. ராகுல் காந்தி டம்ப்டு ஸ்டாலின். வணக்கம் தென்னவன் மீடியா நேயர்களே. இன்று நம்மோடு விவாதத்தில் சேர்ந்திருப்பவர் தேசிய மாநில அரசியல் பார்வையோட தெளிவா பேசுற சீனியர் ஜேர்னலிஸ்ட் டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம் 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 சிவகுமார் சார். இன்னைக்கு அதிரடியா கார்த்தாலேயே கூட்டணி கட்சியினரின் தொகுதிகள் அதிமுகவோட 23 முதல் வேட்பாளர் லிஸ்ட் என்று அதிமுக ஆரவாரமாக ஆரம்பிச்சிருக்கு. மயிலாப்பூர்ல இருந்து எடப்பாடி பிரச்சாரமும் செய்ய ஆரம்பிச்சிட்டார். சிம்பாலிக்கா அது பாஜகவோட தொகுதி. எப்படி பாக்குறீங்க சார்? எது இருந்தாலும் கபாலீஸ்வரரும் கபாலியினுடைய தலைவருமான கற்பகாம்பாளுடைய கோவில் இருந்து ஆரம்பித்ததனால் கண்டிப்பாக இது ஒரு வெற்றிகரமான கூட்டணி. அந்த கூட்டணியில் சிரிப்பு முகம் தெரிகிறது. ஆனால் அதே சமயத்தில் திமுகவுடைய கூட்டணியில் அழுகை சத்தம், சண்டை, குத்து, வெளிநடப்பு, உள்நடப்பு, ஒரு 2 சீட்டுக்காக டார்ச் லைட்டு, பானை இதெல்லாம் ஒன்று சேர்ந்து இருக்கிறதுனால ஒன்னொன்னு ஒரு மெதுவா இருக்கு. இந்த நவகிரகம் மாதிரி இருக்கு. அந்த மு.க. ஸ்டாலினுடைய திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஒருவர் பார்த்து கொள்வதில்லை. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், நாடாளுமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்களை பார்த்தால் காங்கிரஸ் எம்பிக்கள் பேசுவதில்லை சிவகுமார். அவ்வளவு தூரம் அவர்களுடைய ஒரு வெறுப்பு வந்தாகிவிட்டது. அதைத்தான் ராகுல் காந்தி பிரதிபலிக்கிறார். கடந்த 3 மாதங்களாக ஏன் ராகுல் காந்தி மு.க. ஸ்டாலினிடம் பேசவில்லை? ஏன் சிதம்பரத்தை வைத்ததனால் சிதம்பரத்திற்கும் ராகுல் காந்திக்கும் எப்பவுமே ஆகாது, பிடிக்காது, சண்டை சச்சரவு உண்டு. அதை தவிர சோனியா காந்தியிடம் பேசி சோனியா காந்தி மூலமாக சிதம்பரத்தை அனுப்பி வைத்து இதெல்லாம் சூழ்ச்சி செய்தார்கள். இது ராகுல் காந்திக்கு பிடிக்கவே இல்லை. அந்த காரணமாகத்தான் அவர் தமிழ்நாடு செல்லவே இல்லை. அதை தவிர இன்னைக்கு கூட அவர் கேரளா போயிருந்தார், அந்த ரத்து பண்ணிட்டாரு. அவர் அம்மாவுக்கு உடம்பு சோனியா காந்திக்கு உடம்பு செய்யலன்னு. இருப்பினும் சோனியா காந்தி மு.க. ஸ்டாலினுடைய உறவு நன்றாக இருக்கிறது. பிரியங்கா காந்தி ராகுல் காந்தி உறவு, திமுகவுடன் மு.க. ஸ்டாலின் உறவு நல்ல இல்லை. காரணம், தாவேக்காவையும் விஜயும் சப்போர்ட் பண்ணணும்னு பாக்குறாரு. அதான் சிம்பிள். அதே மொத்தம் அதிமுக கூட்டணி பிரபலமாக 3 தானே பிரைம் மினிஸ்டர் வந்துட்டாரு, 4 தடவை அமித்ஷா வந்துட்டாரு கடந்த 1 வருஷமா. எடப்பாடி பழனிசாமி குறைஞ்சது 188 தொகுதி போயிட்டு வந்துட்டாரு சுற்றுப்பயணத்தில் இந்த கடந்த 6 மாதத்தில். மு.க. ஸ்டாலினுக்கு மொழி பிதுங்குகிறது. எந்த இடத்துல எது போகும் தெரியல. எது இருப்பினும் திமுக எம்பிக்களே சரியில்லைங்க. கனிமொழி கண்டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறார் சிவகுமார். இன்று ஆங்கில தொலைக்காட்சிகள் எல்லாம் கனிமொழியை பற்றி தான் ஸ்டோரி இருக்கு. ஸோ ஆக மொத்தம் திமுகவில் உட்கட்சி குழப்பம், உள்கட்சி குடும்ப குழப்பம், ஆட்சியல் குழப்பம் இதெல்லாம் இருக்குது. இவ்வளவு பெரிய ஸ்டேட் இருக்குங்களே. கடந்த 6 மாதங்களாகவே டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் இல்லாமே இருக்கு. எலெக்ஷன் கமிஷனோட வந்தாச்சு, அவங்களும் ஏன் போடாது இருக்காங்கன்னு தெரியல. சுப்ரீம் கோர்ட்ல அந்த கேஸ் இருக்குன்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் நிறுவினாலும் எலெக்ஷன் கமிஷன் இது வரைக்கும் ஒண்ணுமே ஒரு பாசிட்டிவ் ஆக்ஷன் எடுக்கவே இல்லை. எந்த டிஸ்ட்ரிக்ட் சூப்பரண்ட் வெஸ்ட் பெங்கால்ல பந்து விளையாடுறாங்க, தமிழ்நாட்டில் விளையாடல. ஆக மொத்தம் திமுகவிற்கும் பாஜகவிற்கும் மறைமுக தொடர்பு இருக்கிறது என்று விஜய் சொல்லுவதையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை தவிர அதிமுகவுடைய கூட்டணி சுகமாக இருக்கிறது. அதுல ஒரு சண்டை சச்சரவு அல்ல. அதிமுகவுடைய லிஸ்ட் அரௌண்ட் 170க்கு வந்துருச்சு. இப்போ அந்த 170க்கு கேண்டிடேட்ஸ் நாளைக்கு இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அவங்க தொகுதிக்கு போக ஆரம்பிச்சாங்க. நாளைக்கு நாமினேஷன் லாஸ்ட் டே வேற. இதையெல்லாம் வச்சு கொண்டு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் சூடு பிடித்து விட்டது. விஜய் கொஞ்சம் தொங்கி விட்டார். அதே சமயத்தில் இருமுகை போட்டித்தான் நான் நினைக்கிறேன் அதிமுகவிற்கும் திமுகவிற்கும். எனது ஒரு அபிப்பிராயம்,
பல கருத்து கணிப்புகளை வைத்துக் கொண்டு பார்த்தால் விஜயினுடைய அந்த 30% என்பது குறையுமா, அதே மெயின்டைன் பண்ணுவாரா? திமுக கூட்டணியில் சஞ்சய் சக்தி வேல்முருகன் வெளில போயிட்டார், நியாயமா போயிட்டார், யாரும் இல்லைங்கிற, அவருக்கு எவ்ரி ரைட் ஹி ஹஸ் காட் டு கோ அவுட். அதே மாதிரி கமல்ஹாசன் உள்ள இருந்து கழுத்த இருக்கிறார். அவர் சொல்றாரு உதயசீரிஸ் இந்த வாண்டா டார்ச் லைட் நிக்கிறேன்னு, ஆனா வெளில வர மாட்டேங்கிறார். அது உள்ளே இருப்ப பாஜக வந்துடும், அதை பயப்படுறோம். எங்க பாஜக டார்ச் லைட் பயப்படணும்னு இது என்ன சார்? ஆக மொத்தம் ராஜ்யசபாவை நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த ராஜ்யசபாவை கண்டிப்பாக கமல்ஹாசன் ராஜினாமா செய்து விட்டு லோக்சபாக்கோ அசம்பிளிக்கோ கண்டெஸ்ட் பண்ணா அவருக்கு அருமை தெரியும். தன்னுக்கு ராஜ்யசபா, ஊழியர்களுக்கெல்லாம் சூன்யம். இது என்ன சார் இது? ஊழியர்கள் அப்போ இன்னைக்கு நான் கேள்விப்பட்டு குறைஞ்சது ஒரு 25 டாப் லீடர்ஸ் இருக்கதே 25 தான். மக்கள் நீதி மய்யத்தினுடைய லெட்டர் பாட் கட்சியில் கண்டிப்பாக தாவேகாவிலும் அதிமுகவிலும் சேருவதற்கு தயாராக இருக்கிறார்கள் பல கமல்ஹாசனுடைய ஆதரவாளர்கள் என்று சொல்லுகிறேன். அடுத்த கேள்வி கேட்டு நான் பதில் சொல்லுவேன். திமுக அணி தொங்குகிறது, அதிமுக அணி முந்துகிறது. ஓகே சார். சார், இன்னைக்கு வந்த இந்த கான்ஸ்டிடுவன்சி லிஸ்ட்ல, அதாவது பாஜக எந்தெந்த தொகுதியில நிற்க போறது, பாமக எங்க நிற்க போறது, தமாக எங்க நிற்க போறது, மீதி எத்தனை தொகுதியில அதிமுக அவங்களுடைய இரட்டை இலை சின்னத்தில் நிற்கிறது அப்படின்னு நல்ல லிஸ்ட் வந்திருக்கு. ஸோ இந்த லிஸ்ட்ல முக்கியமான கான்ஸ்டிடுவன்சிஸ் அவங்க எதிர்பார்த்த மாதிரி இருக்கா, இல்லாட்டி சேஃப் சீட்டை வந்து கொடுத்துருக்காங்களா? சிலது இருக்கு, சிலது இல்லை. அரசியல் ரீதியாக பார்த்தால் இந்த வெறும் இப்படி ஒன்றும் கை ஆட்டுறது ஒண்ணுமே இல்லை, 2 கை தட்டினாதான் சத்தம் வருது. திமுகவுடைய கேண்டிடேட் பார்த்துதான் நம்ம ஜட்ஜ் பண்ண முடியுமே தவிர ஒரு கான்ஸ்டிடியூன்சியை இப்ப வந்து சிவகுமார் வந்து சைதாப்பேட்டில இருந்து போட்டியிடுறாருன்னா அதுக்கு தெரிஞ்ச மாதிரி அளவுக்கு பல்ஸ் பார்த்துருவாங்க. யாரு? எடப்பாடி பழனிசாமியும் அவருடன் இருப்பவர்களுக்கும் அவர் நீண்ட நாளமாக தங்களுக்கு தெரிந்திருந்ததுன்னா அவங்க இவாலுவேட் பண்ணுவாங்க. அந்த ஒரு இது தோரணையில பாத்தீங்கன்னா சில தொகுதிகள் ஒரு தயங்குகிறது. அதை நான் உண்மை ஒத்துக்கிறேன். சில தொகுதிகளில் பாஜகவிற்கு திருப்தி இல்லை. ஆனா மயிலாப்பூர்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாரு பாருங்க, கபாலீஸ்வரர் கோவில்ல இருந்து. அது எவ்வளவு அழகானது. ஜெயலலிதா வந்து ஸ்ரீரங்கத்துல இருந்து பண்ணுவாங்க. ஜெயலலிதா கூட மயிலாப்பூர்ல பண்ணியிருக்கா, திருவல்லிக்கண்ணில பண்ணியிருக்கா. ஆக மொத்தம் அந்த சாஃப்ட் இந்துத்வா என்று சொன்னாலும் இதே ஜெயலலிதா தான் கடந்த 5 தேர்தல்களில், லோக்சபா அசம்பிளி தேர்தல்களில் அதிமுகவுடைய மேனிஃபெஸ்டோ தேர்தல் அறிக்கையில் இந்து மதத்தையும் ராம் மந்திரையும் அங்குதான் கட்ட வேண்டும் என்று பிரகடனப்படுத்தியிருக்கிறார். அந்த ரீதியில தான் இன்னைக்கு மயிலாப்பூருக்கு போயிருக்கார் எடப்பாடி பழனிசாமி. ஸோ ஆக மொத்தம் இந்த தொகுதிகள் மாறுது வருதெல்லாம் ஒரு நேச்சுரல். சிவகுமார், நான் அரசியல்ல பார்த்தபோது சில பேர் இங்கேருந்து கண்டஸ்ட் பண்ண ஆன்டி இன்கம்பன்சி இருக்கொண்டு நீ வெயிட் பாருங்க, திமுக எத்தனை எம்எல்ஏ சாப் ஆஃப் பண்ண போறா பாருங்க. உதயநிதியுடைய இன்ஃபுளுன்ஸ் திமுக வருதா இல்லையா பாருங்க. அந்த 160 80 சீட்டை உதயநிதி போட போறாங்க. கனிமொழிக்கு அங்க ஒண்ணுமே கொடுக்கல. சார், அண்ணாமலை நிக்கிற மாதிரி ஒரு தொகுதி ஏதாவது இருக்கா? அண்ணாமலை நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா கோயம்புத்தூர் வடக்கு கொடுத்துருக்காங்க தெற்குக்கு பதிலா. ஸோ வானதி ஸ்ரீனிவாசனோட தொகுதி கோயம்புத்தூர் தெற்கு. அதுல போன தடவை அவங்க தான் எம்எல்ஏவா ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு போனாங்க. ஸோ இந்த தடவை கோவை வடக்கு வந்து வானதி ஸ்ரீனிவாசனுக்கு போச்சுன்னா அப்போ ஒருவேளை திருப்பூர் அங்க வந்து அண்ணாமலை நிற்கலாமா? வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு கேண்டிடேட் இன்னைக்கு ராத்திரி வந்துடும் சொல்றாங்க. சென்ட்ரல் பார்லிமெண்டரி போர்டு என்ன முடிவு எடுக்கிறதோ தெரியல. அதே சமயத்துல நிதின் நபீன் பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலைக்கு மத்திய பாஜகவில் பொதுச் செயலாளர் பதவி தருவதாகத்தான், அதாவது செயலாளரோ பொதுச் செயலாளரோ சம் டாப் பொசிஷன் தரப்போறாங்க. அதோடு எம்எல்ஏவும் இருக்கலாம், நோ டவுட். இப்போ வந்து வானதி சீனிவாசன் எம்எல்ஏ பிளஸ் தேசிய மகளிர் அணி தலைவர். அதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா அண்ணாமலைக்கு we have to wait and watch how பிஜேபி decides. சென்னையில் எடுத்துக்கிட்டோம்னா டி-நகர் வந்து பாஜக கொடுக்கப்படும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்க்கப்பட்டது. ஏன்னா அங்க வந்து திருமதி உமா ஆனந்த் வந்து சிறப்பா செயல்படுறாங்க. அந்த கவுன்சிலரான அவங்களுக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு, பாஜகவுக்கு ஒரு நல்ல பேஸ். ஆனா அதை பாஜக வந்து அதிமுகவுக்கு விட்டு கொடுத்துருக்கேன். அது ஒவ்வொரு தொகுதியில அலைன்ஸ்ல ஒரு காம்ப்ரமைஸ் இருக்கத்தான் இருக்கும் சிவகுமார். இப்ப என் பையனுக்கு லாஸ்ட் இயர் கல்யாணம் பண்ணேன். உங்க ஆத்துல உங்க பையனுக்கு அனுபவிக்க பண்ணும் பொழுது
சிலதுல உப்பு குறைச்சலா இருக்கும், ஸ்வீட் அதிகமா இருக்கும். இதெல்லாம் பார்த்தா கண்டுபிடிக்கும். ஆனந்த் மிஸ்ஸஸ் உமா ஆனந்த் நன்னா பண்றாங்க. இஃப் ஷி வாண்ட்ஸ் டு பிகம் எம்எல்ஏ, அதுக்கு இந்த தகுதி உடையது எம்எல்ஏ தான். தீநகர் ஏன் கொடுக்கலன்னா, தீநகர்ல திமுக கேண்டிடேட் யார் போட போறான்னு பார்த்துருந்தா இவங்க கேண்டிடேட் போடுவாங்க. இதெல்லாம் இனிமேல் தான் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் இருக்கு. இது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி டோட்டல் நம்பர் நீங்க எவ்வளவு கண்டெஸ்ட் பண்ணுவேன்றது பதிலே சொல்ல பாருங்க. நீங்களே கூட்டி கழித்து போட்டுங்கன்னு சொல்லிட்டாரு. அந்த மாதிரி யாருமே கடைசி மட்டும் சொல்ல மாட்டாங்க. எனக்கு நன்னா ஞாபகம் இருக்கு சிவகுமார். நான் வந்து சென்னையில தினமணிக்கு மெயில் என்ற பத்திரிகைக்கெல்லாம் நான் ரிப்போர்ட்டரா இருந்த போது ஐயா காமராஜருடைய இல்லத்திற்கு திருமலை ஸ்ட்ரீட் நான் போய் நிற்பேன். அப்பெல்லாம் தொலைபேசி கிடையாது, கைபேசி கிடையாது, வைஃபை கிடையாது, இன்ஸ்டாகிராம் கிடையாது, ட்விட்டர் கிடையாது, ஃபேஸ்புக் கிடையாது, இன்டர்நெட் கிடையாது, www அதெல்லாம் கிடையாது. ஆனா காமராஜருக்கு இந்த லேண்ட்லைன்ல இருந்து பல தொலைபேசிகள் வரும். அவர் சொல்லுவாரு, இன்னும் ஒரு அரை மணின்னு பாருங்க ராஜபாளையத்துல அந்த சாத்தூர் பக்கம் அந்த ஒரு வண்டி போக போகுது பாருங்க, அப்படிலாம் சொல்லுவாரு. ஸோ அவ்வளவு தூரம் தொலைநோக்கு வேண்டும் ஒவ்வொரு பாலிட்டிஷியனுக்கும். மாடர்ன் டெக்னாலஜி வந்த அப்புறம் இன்னும் நிறைய வந்துருச்சு. அதனால தான் நான் சொல்றேன். இப்ப திருப்பரங்குன்றம் ஒரு முக்கியமான இடத்த வந்து சில மாதங்களா அரசியல்ல இருக்கு. ஸோ அங்க வந்து அந்த இந்து மக்களோட எழுச்சியினால பாஜக கொடுக்கப்படும் எதிர்பார்த்தாங்க. பட் ராஜன் செல்லப்பா, அதிமுகவோட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா அவரே தான் அங்க திருப்பி நிற்கிறாரு. இதை எப்படி பாக்குறீங்க? அதையும் அவ எவாலுவேட் பண்ணியிருப்பா. பாஜக கூட்டு தோழர் பேசும்பொழுது தமிழிசை சவுந்தரராஜன், அண்ணாமலை, நயினா நாகேந்திரன் போன்ற தலைவர்கள் விரும்பி இருப்பார்கள். ஒரு இடத்துல ஒரு ஸ்பார்க் வந்துடுச்சு, அங்க பிரைம் மினிஸ்டர் போயிருக்கார், எங்களுக்கு ஓணும்னு சொன்னா அதுக்கு ஏற்ற ஒரு இவாலுவேஷன் எடப்பாடி பழனிசாமி பண்ணியிருப்பாரு. அங்க கிரவுண்ட் ஒர்க்ல ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு 500 பேர் இருந்துச்சுன்னா 2 லட்சம் ஓட்டுல உங்களுக்கு 500 பேர் வந்து எக்ஸாம்பிள் இருக்காது, சாம்பிள் இருக்காது சிவகுமார். அதனால ஆல் ஓவர் தி கான்ஸ்டிடியூன்சி பாப்புலரா இருக்கக்கூடிய ராஜன் செல்லப்பா, அவர் எம்பியாவே இருந்திருக்காரு, எனக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த ராஜன் செல்லப்பா ஒரு பவர்ஃபுல் கேண்டிடேட் ஒரு கமிட்டி டிசைட் பண்ணியிருக்கோம். இது தானா ஒத்தரா பண்றது கிடையாது. அதிமுக ஸ்ட்ராங்கான தொகுதி சிலதெல்லாம் பாஜக கொடுத்துருக்காங்க, அதையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. கோயம்புத்தூர்ல 4-3 வந்திருக்கு. ஸோ அது கிவ் அண்ட் டேக் பாலிசி தான் அலையன்ஸ். வாங்க, காங்கிரஸ்க்கு 28 கொடுத்துட்டாரு, இப்ப அழுதுன்னு இருக்காரு ஸ்டாலின். தேமுதிகக்கு 10 கொடுத்துட்டாரு, ஒரே அழுதுன்னு இருக்காரு. சிபிஎம்க்கு கூட பயணம் செய்த 17 வருஷம் தேசிய அரசியலிலும் சரி மானுக்கு தேஞ்சி போன பெருங்காய டப்பாவான காங்கிரஸுக்கு 28, அதை விட மோசமான குச்சி மாதிரி ஆயிட்ட கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5, பிரேமலதாக்கு 10, ஒரு ராஜ்யசபா சீட் என்பது 40 எம்எல்ஏக்கு ஈக்குவல். 40 50 எம்எல்ஏ கொடுத்துட்டாங்களே. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி கூட அன்புமணி ராமதாஸ் கொடுத்துட்டு 18 கொடுத்திருக்காரு. 40 - 58 அதை சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காரு 2 சைடு. அதையும் சொல்லணும். நம்ம திமுகவிற்கும் சரி அதிமுகவுக்கும் சரி 2 சீட் போயிடுதுங்களா சார் ராஜ்யசபால திமுகக்கு. அவங்க அவ்வளவு தியாகம் பண்ணிருக்காங்கல்ல. ஸ்டாலின், we must salute Stalin for his magnanimity with Congress. பட் அதே ரூபத்தில் ராகுல் காந்தி ஸ்டாலினுடைய முதுகுல டங்கர் குத்தினாரு. அப்படி பொலிட்டிக்கல் ஸ்டாபிங் ஆச்சு அது. ஆனா சமூக ஊடகத்துல எப்படி வந்து ஒரு மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் வருதுன்னா, பிஜேபி தமிழகத்துல ஒரு ஜூனியர் பார்ட்னராகவே இருக்கணும்னு அதிமுக நினைக்கிறதா ஒரு சமூக ஊடகங்கள்ல மக்களுடைய கருத்து வருது. என்ன நினைக்கிறீங்க? தமிழக ஊடகங்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் திராவிட மாடல் என்று சொல்லக்கூடிய ஊடகங்கள் யார் யார் இதெல்லாம் ட்ரோல் பண்றாளோ அவளுக்கு ஒரே ஒரு கொஸ்டின், நீ வந்து பாஜக சின்னதாச்சோ பெருசாச்சோ அதை பத்தி கவலைப்படாது, டெல்லியில அவங்க அரசாங்கம் நடத்துறாங்க. யார் பிரதமராக கூடாது என்று திமுக முடிவு செய்யும் என்று மு.க. ஸ்டாலின் சொன்னா அதே ஆள் திருப்பி பிரதமராக வந்துட்டார். ராகுல் காந்தி ஃபெயில் ஆயிட்டாரு. ராகுல் காந்தி வந்து மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் சொல்வதற்கு தயங்குகிறார், வாய் கூச்சப்படுகிறார். அந்த சண்டை. ஆனா இருக்கட்டும், என்னை பொறுத்த மட்டில் ஒரே ஒரு விஷயம், போக போக பாருங்க நிலைமை ரொம்ப தீவிரமாகும், மோசமாகும், வளர்ச்சிக்கு தடுக்காத இருக்கக்கூடிய அளவிற்கு இருக்கும். இவ்வளவு டிமாண்ட் பண்றாங்க சமூக ஊடகங்கள். ஆல் ஓவர் இந்தியாவில, ஆல் ஓவர் வேர்ல்டுல கேஸுக்கு ப்ராப்ளம் இருக்கு சிவகுமார்.
தமிழ்நாட்டுல ஒண்டிதான் சார் ஆல் ஓவர் இந்தியால இருக்கக்கூடிய பைப் கேஸ் தமிழ்நாட்டுல கிடையாது. அண்ணா நகர்ல ஒண்டி ட்ரையல் பார்த்தாங்க, அப்புறம் அப்படியே நின்றுடுச்சு. ஏன்னா ஜெயலலிதா நிறுத்திட்டா. ஒரே ஒரு கேள்வி மு.க. ஸ்டாலினுக்கு, எல்லா மெட்ரோ பத்தி சொல்றீங்க, அனைத்து கல்லூரி மற்றும் கலை அரங்கங்கள், மார்க்கெட் பிளேஸ், சப்ஜி விற்கிறவங்க இடையில கூட, ஸ்கூல் வாசல்ல கூட ட்ரக் விற்குது, சாராயம் விற்குது, டாஸ்மார்க் விற்குது. எங்க ஒரு எல்பிஜி கனெக்ஷனுக்கு இவ்வளவு தூரம் போகணும்? ஒரு பைப் கனெக்ஷன், இப்போ பைப் கனெக்ஷனால்தான் எல்பிஜினுடைய டிமாண்ட், சிலிண்டர் குறைஞ்சிருக்கு. அந்த மாதிரி சிலிண்டருக்கு ஒரு ஆல்டர்னேட் ஃபியூவல் வரணுங்கிறதுக்கு ஏன் ஸ்டாலின் 5 வருஷத்தை பண்ண தயங்கினார்? நம்ம சென்னைக்கு எம்.எஸ். ஸ்ரீனிவாசன் என்பவர் பெட்ரோலியம் செக்ரட்டரியா இருந்தார், ஐஏஎஸ் ஆபீசர். பி. சங்கர் ஐஏஎஸ் ஆபீசர், பெட்ரோலியம் செக்ரட்டரி. அப்போ ஜெயலலிதா அம்மா சொல்லிட்டாங்க, கருணாநிதினு சொல்லிட்டாரு எங்களுக்கு வாண்டான்னு. இந்த ஐஜிஎல், எம்ஜிஎல், மகாநகர் கேஷ், இந்த பிரஸ்தா கேஸ் எல்லாம் வேணும். என்னை ஒரே ஒரு கேள்வி, இந்த 5 வருஷத்தை ஏன் கோட்டை விட்டீங்க? மதுரைக்கு மெட்ரோல் வரல, கோயம்புத்தூருக்கு மெட்ரோல் வரல, அழுது கொண்டு இருக்கும் மு.க. ஸ்டாலின் வாய் விட்டு மு.க. ஸ்டாலின் வாய் விட்டு நரேந்திர மோடி கேட்டு இருந்தாலோ, அவருடைய மனதில் இதை பதித்து இருந்தாலோ, சென்னைக்கு எவ்வளவு கொடுத்திருப்பாரு? சென்னை இன்று பைப் கேஸ் இல்லாம இருக்கிறது, தமிழகம் இருக்கிறது. காரணம் என்னன்னா ஃபார்மர்ஸ் அஜிடேஷன். எங்க கீழே கொலை போறது தெரியுமா? அப்பெல்லாம் ஃபார்மர்ஸ் அஜிடேஷன் பண்ணலையா? வேந்தன் வயலுக்கு போனாரா இவர்? வேந்தன் வயல் எந்த பார்த்தாலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 16 அல்லது 18 நகரங்கள், இப்ப பாருங்க, டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ், அங்கேயான நீங்க கேஸ் அலோவ் பண்ணிருக்கலாமே சார். ஃபைபர் கிளாஸ் போடக்கூடிய பாரத் நெட்டுக்கு ஃபைபர் கிளாஸ் போடணும் மறுத்தாங்க. ஆனா கடைசியில பார்லிமெண்ட்ல பில் வந்ததுனால போட்டாங்க. இதே மு.க. ஸ்டாலின் சப்போஸ் இது இந்த பைப் கேஸ் பிரைவேட்டா இருந்துன்னு வச்சுங்க, அதானியோ அம்பானியோ இருந்ததுன்னா வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. மீடியா மூலமாக, சிவகுமார் மூலமாக என்னுடைய வேண்டுகோள், ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களே, சென்னைக்கு பைப் கேஸ் வருவேன் என்று வாக்குறுதி தருங்கள். நாளைக்கே இதே மாதிரி ஒரு ஈரான் போர் வந்தது, அமெரிக்கா போர் வந்ததுன்னா பைப் கேஸ் kept the nation on, nation going, nation moving. throughout இந்தியால பைப் கேஸ் இருக்கு. மெட்ரோஸ்ல நான் சொல்றேன், மேஜர் சிட்டிஸ்ல. இப்போ டெல்லி, கல்கட்டா, ஹைதராபாத், பெங்களூரு, லக்னோ, எல்லா இடத்துலையுமே, போபால், ஜெய்ப்பூர். why not in சென்னை? why not in தமிழ்நாடு? சார், அண்ணா ஒண்டி ட்ரையல் பார்த்தாங்க சிவகுமார், அப்படியே கையில விட்டாங்க. ஓகே சார். ஸோ இப்போ நீங்க ஸ்டாலின் ஏன் அந்த வாக்குறுதியை கொடுக்கல அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. ஸோ இதே வாக்குறுதி அதிமுக தேர்தல் வாக்குறுதிகள் வந்திருக்கு, அதுலயும் இடம் பெற்ற மாதிரி தெரியல. ஆனா அதே சமயம் அதிமுகவோட தேர்தல் அறிக்கையில தாலிக்கு தங்கத்தை திருப்பி ஸ்டார்ட் பண்ண போறதாகவும், குடும்ப உதவித்தொகையா முதல்ல ஒரு 10,000, அப்புறம் மாதாந்திர மகளிர் உதவித்தொகையா 2,000, அப்புறம் 3 கேஸ் சிலிண்டர், அப்புறம் குழந்தை இல்லாதவங்களுக்கு ஐவிஎஃப்க்கு உதவித்தொகை. ஸோ இதெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணதோட இல்லாம படிப்படியா மது விலக்கு கூட கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த தேர்தல் அறிக்கையை எப்படி பாக்குறீங்க நீங்க? மற்ற மாநில தேர்தல் களத்தையும் தேர்தல் அறிக்கையும் பார்த்த உங்களுடைய அனுபவத்துல இந்த தேர்தல் அறிக்கை எப்படி இருக்கு? இது ஒரு வெல்வதற்கான அறிக்கையா, இல்ல இன்னும் என்ன மிஸ் ஆகுது? அதுல மிஸ் ஆகுது பழைய, என்னுடைய பொறுத்து மட்டும் சில அவர்கள் சேர்த்திருக்க வேண்டும். இதே நான் சொன்னேன், பிஎன்ஜி கேஸை சேர்த்திருக்க வேண்டும். வாக்குறுதியான கொடுக்கலாம், ஓரளவு நீங்க சொல்லலாம், தேர்தல் அறிக்கையில வரணும்னு அவசியம் கிடையாது. இப்போ தமிழ்நாட்டுல ஒன்றியம்னு பேச ஆரம்பிக்கிறாங்க மத்திய அரசு. அது தேர்தல் அறிக்கையில் இருந்ததா சிவகுமார்? என்னங்க சார்? ஆக மொத்தம் அதிமுகவோட தேர்தல் அறிக்கை 185 தொகுதிகளை பார்த்த பிறகு அவர்களுடைய ஒரு சுற்றுப்பயணத்தில் கிடைத்த ஃபீட்பேக்கை வைத்துக் கொண்டு பொதுமக்கள் விரும்பக்கூடிய, ஆதரவு செய்யக்கூடிய சில திட்டங்களை அவர் வரைவைத்து தந்திருக்கிறார் என்பதுதான் யதார்த்தம். ஆக மொத்தம் அவருடைய தேர்தல் அறிக்கை கண்டிப்பாக வரவேற்கத்தக்கது. we have to wait for DMK and other manifestos. எது இருப்பினும் தைரியம் வேணும் சார். விஜய் தைரியமா அடிச்சாரு, நான் ரோடு போட்டு தருவேன், எந்தெந்த காலேஜ் இல்லையோ அங்கெல்லாம் காலேஜ் கட்டுவேன், அந்த மாதிரி யாராவது சொல்ல முடியுமா? காரணம் என்ன என்று கேட்டால் அதுக்கு பணம் கிடையாது. எந்த கவர்மெண்ட் வந்தாலும் சரி, அந்த பணம் வரவழைக்கிறதுக்கு எப்படிங்கிறது அதிகாரிகள் சொல்லி தருவாங்க, நீங்களும் சொல்லலாம். உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், பிரதமர் சொல்லுகிறார் கடந்த 10 வருடங்களில் 13 லட்சம் கோடி கொடுத்தேன் என்று. அதே சமயத்துல பிரவீன் சக்கரவர்த்தி காங்கிரஸ்காரர் ட்வீட் போட்டாரு, 8 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க ரிசர்வ் பேங்க்ல இருந்து. 13 8 21 லாப கணக்கு தானே.
எங்க தமிழ்நாட்டுல பட்ஜெட்டுக்கு சேலரி கொடுக்கறதுக்கு பணம் இல்லை. அந்த 21 லட்சம் எங்க போச்சுங்க? 13+8 எள்ளே ஸ்வஹா எள்ளே நமஹா சாப்பிட்டாச்சு, முடிஞ்சு போச்சு. எள்ளம் தண்ணி அரைச்சி விட்டாங்க. இதுல ஊழல் நடந்திருக்கிறது. ஆக மொத்தம் நீங்க ஃப்ரீ பீஸ் கொடுக்கறது தப்பே கிடையாது. ஃப்ரீ பீஸ் கொடுக்கலாம். சோசியல் வெல்ஃபேர் ப்ரோக்ராமா இருந்தது, எவ்ரி ஒன் வில் வெல்கம் இட். சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்காங்க, எவ்வளவு ஃப்ரீ பீஸ் கொடுத்துட்டே இருந்தா எங்க போய் நிற்கணும்ட்டு. ஸோ இதெல்லாம் திமுக செய்ய மறுத்தது. திமுக செய்த சாதனை என்ன என்று கேட்டால், நரேந்திர மோடி ஆல் ஓவர் இந்தியாவில் டிஜிட்டலைசேஷனை கொண்டு வந்து பாப்புலரைஸ் பண்ணார். த்ரூ அவுட் இந்தியா, கிராமத்துல கூட 4G 5G கிடைக்கிறது. ஆப்டிகல் ஃபைபர் லே பண்ணியிருக்காங்க பாரத் நெட்டுங்கிற ஒரு கனெக்ஷன் மூலமாக. டிஜிட்டலைசேஷனை ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. நீங்க ஒன்றும் வேணா உங்க மொபைல் போன்ல இருந்து ஐ கேன் சென்ட் யூ 1 lakh rupees இன் ஃபாரின் கண்ட்ரி. எல்லாம் சப்ஜி வாங்கினா கூட, உங்களுக்கு காய்கறி வாங்கினா கூட உடனே பேமெண்ட் பண்ண முடியுது. டிஜிட்டலைசேஷன், கரன்சி பிரிண்ட் பண்றது நின்று போயிருக்கு இந்தியாவில் கொஞ்சம். ஆக மொத்தம் திமுக செய்தது என்ன? நரேந்திர மோடி ஃபார் டிஜிட்டலைசேஷன், டிஜிட்டல் வேர்ல்ட். whereas Stalin, DMK brought drug, DMK brought arak, DMK brought rape, DMK brought murders, DMK brought law and order problem. ஆன்டி இன்கம்பன்சி நிறைய இருக்கிறதுனாலதான் இன்று நான் பார்க்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமியில் பாடி லாங்குவேஜை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரித்த ஒருத்தர் இருந்தார். அவருக்கு பல்ஸ் பிடிச்சு பார்த்துட்டாரு. நரேந்திர மோடி எடப்பாடி பழனிசாமி அந்த கூட்டத்தை பார்த்துட்டு, சென்ற மாதம் அவர் மதுராந்தகத்திற்கும் திருச்சிக்கும் வந்த பொழுது மாபெரும் ஒரு கூட்டத்தை கூட்டி விட்டுட்டீங்க, ஐசிய சேஞ்சுன்னுட்டு. எங்கிட்ட ஜெயலலிதா சொல்லியிருக்காங்க சார், எங்கிட்ட பிரணாப் முகர்ஜி சொல்லியிருக்காங்க சார், எங்கிட்ட நரேந்திர மோடி அவர்களும் அமித்ஷாவும் சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு ரகசியம் சொல்லுங்க. இதனுடைய கூட்டத்துல ரியாக்டிவ் பப்ளிக் இருக்குது. இவங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா ஜெயலலிதா கேட்டாங்கன்னு பதில் சொல்லுவோம். அந்த லட்சக்கணக்கான மதுக்கள் பதில் சொல்லுவார்கள். நரேந்திர மோடிக்கு பதில் சொல்லியிருக்கிறார்கள். அதை வைத்துத்தான் எடப்பாடி பழனிசாமி முகத்தில் சிரிப்பு வருகிறது. தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் வரவேற்பு இருக்கிறது. சார், நீங்க ரொம்ப அழகா மத்திய பாஜக செஞ்ச நல்ல விஷயங்கள் எல்லாம் தமிழ்நாட்டுல சொல்லி அவங்க தேர்தலுக்கு நிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரதிபலிப்போட பேசினீங்க. ஸோ ஒருவேளை இப்ப நான் நிக்கிற 27 தொகுதிகள்ல அவங்களுக்கு அவங்களுடைய இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் வாக்குகளா கன்வெர்ட் ஆகாம அவங்களுக்கு தோல்வியை தழுவினா அது தேசிய அளவுல பாஜகவை பாதிக்குமா? அது ஐ டோன்ட் திங்க் ஸோ. இது கூட்டணின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால அது யாரையும் பாதிக்காது. கண்டிப்பாக திமுகவை பாதிக்கும். காரணம் என்ன என்று கேட்டால், திமுகவுடைய நிலைமை அவல நிலைமையாக இருக்கிறது. திமுகவுடைய பாப்புலாரிட்டி அண்ட் ஆன்டி இன்கம்பன்சியை பார்த்தீங்கன்னா அதுக்கு இருக்கிற டிஃபரன்ஸே ஒரு 70-80 இருக்கு. ஆன்டி இன்கம்பன்சி 76 இருக்கு, பாப்புலாரிட்டி 12 இருக்கு. என்னங்க இது? ஸோ அதனால பார்த்தீங்கன்னா எல்லாம் தேர்தல் என்பது ஒரு ஒரு முயற்சி, ஜனநாயகத்தின் நாடகம், டான்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. பொதுமக்கள் என்ன விரும்புகிறார்களோ அதை பார்த்துதான் இருக்கும். நீங்க இவ்வளவு சொல்றீங்களே, 27க்கு 15 வந்துட்டுனா என்ன பண்ணுவீங்க? யூ டிஸ்கஸ் தட் ஆல்சோ. 15 வந்துன்னா 2 பேர் மந்திரி, 3 பேர் மந்திரி ஆயிடுவாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு நல்ல வரவேற்பு இருக்கும். அது பாஜகனுடைய யாட்ஸ்டிக்கை பார்த்தீங்கன்னா அந்த 27 பேர்ல குறைஞ்சது 17 பேர் வெயிட் பண்ணுவான்ட்டு அவங்க வின் பண்ணுவாங்கன்னு அவங்களே சொல்றாங்களே. 4லேருந்து 17 போச்சுன்னா எந்த பாஜகவை கால் ஊன்ற விடமாட்டோம் என்று நாடாளுமன்றத்தில் வைகோ பேசினாரோ, மு.க. ஸ்டாலின் பேசினாரோ, சனாதன தர்மத்திற்கும் கடவுள் நம்பிக்கைக்கும் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் தான் பாஜக 17-18 சீட் வின் பண்ணி தின்னா. இருப்பினும் நாங்கள் கூப்பிடுறது மாதிரி 2 பக்கம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். தென்னவன் மீடியா டிசைட் அபவுட் இட். நமக்கு என்ன, இதுல 10 ஓட்டு வந்தாலும் சரி வராட்டாலும் சரி. சார், ஒரு பர்னிங் கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ணிட்டு நம்ம இந்த நிகழ்ச்சியை முடிக்கலாம். அந்த பர்னிங் கொஸ்டின் என்னன்னா, எப்ப ராகுல் ஸ்டாலின் இவங்க 2 பேருக்கும் ஒரு கண்ணோட கண் பார்த்து அவங்க பேச போறாங்க? பேச மாட்டாங்க. அந்த பர்னிங் கொஸ்டின் அவர் ராகுல் காந்திக்கு he lost confidence in ஸ்டாலின். அவர் நினைக்கிறார் விஜயோட போனா நன்னா இருந்திருக்கோன்னு. அவர் விஜய் சொல்லுவதை அவர் தான் நம்புகிறார். இன்னைக்கு நீங்க கேட்கறதுனால நான் ஒரு ரகசியத்தை சொல்றேன் உங்களுக்கு. இது எந்த டிவி சேனல்லையும் வந்திருக்காது. ராகுல் காந்திக்கு 2029 பிரதமராக வேண்டும் என்று பிரசாந்த் கிஷோர்
பீகாரை சேர்ந்தவர். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை 2021 முதலமைச்சராக்கியவர். பிரதமர் நரேந்திர மோடி 2014 பிரதமர் ஆக்கினவர். அவருடைய ஒரு மீடியா ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பாத்தீங்கன்னா 2029 பொது தேர்தலுக்கு ராகுலை முன்னிறுத்துகிறார். அதே அவர்தான் விஜய்க்கும் ஆலோசகராக இருக்கிறார், மம்தா பானர்ஜிக்கும் இருக்கிறார், உத்தவ் தாக்கரேக்கும் இருக்கிறார், சந்திரபாபு நாயுடுக்கும் இருக்கிறார். அவருடைய முயற்சி விஜயும் ராகுலையும் கிட்ட கொண்டு வந்து வச்சார். இட் இஸ் பிரசாந்த் கிஷோர் who brought them together. ராகுல் அண்ட் நம்ம விஜய். அது ஸ்டாலினுக்கு தெரிஞ்சு போச்சு. அரசியல் ரீதியாக ராகுல் காந்தி நினைக்கிறார் பாஜகவுடன் கொஞ்சி கூத்தாடி கொண்டிருக்கிறார் ஸ்டாலின். காரணம், ராகுல் காந்தியினுடைய சைடு ஆளுங்கெல்லாம் சொல்றாங்க அரவிந்த் கெஜ்ரிவாலையும் ஜெயில போட்டது, மம்தா பானர்ஜிக்கு இவ்வளவு தொந்தரவு கொடுக்கக்கூடிய அமித்ஷாவும் நரேந்திர மோடியும் ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நேரு அப்புறமா உங்களுக்கு பல மந்திரிகள், செந்தில் பாலாஜி, ஏன் பொன்முடி போன்றவங்க மேல எஃப்ஐஆர் போட சொல்லி கூட எஃப்ஐஆர் போடாத இருக்காங்களா சார்? கோர்ட் சொல்லி கூட போடாத இருக்காங்களா சார்? எவ்வளவு கஷ்டம் சார். திருப்பரங்குன்றத்துக்கு சரி KN நேரு செய்து ஒரு விபூதி இட்டுனா எப்படி நாமம் போட்டுனா எப்படின்னு சொன்னார். அதுக்கு ஏளனமா பேசுறதுக்கு வாய் கூசுறது. அதை பற்றி அவர் இந்து மதத்தை ஏளனம் செய்யலாம், கிறிஸ்தவர்களையோ அல்லது முஸ்லிம்களையோ சொல்லிட்டு விட்டு விடுவாங்களா அவங்க? அவ்வளவு ஏளனமா போயிடுதா சார் இந்து மதம்? அந்த மாதிரி ஒரு இந்து ஃபீலிங் தமிழ்நாட்டில் வந்துடுத்து. இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டுதான் ராகுல் காந்தி ஸ்டாலினும் பேசுவது கிடையாது. ராகுல் காந்தி டம்ப்டு ஸ்டாலின். சார், இப்போ நாமினேஷன் ஃபைல் பண்ணதுக்கு மத்திய பாஜக இங்க யாரெல்லாம் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? தேஜஸ்வி யாதவை எப்படி ராகுல் காந்தி ஓரம் கட்டினாரோ பீகாரில், எப்படி மம்தா பானர்ஜியுடன் பேசுவது இல்லையோ ராகுல் காந்தி, எப்படி தங்களுடைய முதலமைச்சர்கிட்ட சித்தராமையா கிட்டே பேசுகிறதா, சிவகுமார்கிட்ட பேசுறது கிடையாது. நான் அந்த DK சிவகுமார் சொல்றேன், உங்களை சொல்லல. பட் அந்த ஹேமந்த் பிஸ்வ சர்மா அசாம்ல போட்டு வாங்குறாரு. ராகுல் காந்திக்கு இந்த மாநில கட்சி தலைவர்கள்லாம் எடுத்துட்டு யங்ஸ்டரை போடணும் ஸ்டாலின். அவருக்கு மெயின் காரணம் என்னன்னா, ராகுல் காந்தி பிரதமர் ஆகுவதை உதயநிதி தடுப்பார், MK ஸ்டாலின் தடுப்பார். அதுக்காக தான் மணிசங்கரி சொன்னாரு, உத்தவ் தாக்கரே சொன்னாங்க. அந்த மாதிரி மனசுல ஓடிட்டு இருக்குது ராகுல் காந்திக்கு. அதனால கட் பண்ணிட்டார் ராகுல் காந்தி. அவர் பிரச்சாரத்துக்கு வருவாரா வரமாட்டாரான்னு தெரியலையே சிவகுமார். சார், மத்திய பாஜக இருந்து இப்ப இந்த நாமினேஷன் போது யாரெல்லாம் வருவாங்களா? நான் கேள்விப்படுகிறேன் அங்க ஒவ்வொரு சீஃப் மினிஸ்டர் அனுப்ப போறாங்கன்னுட்டு, ஒவ்வொரு மத்திய அமைச்சர்கள் அனுப்ப போறாங்கன்னுட்டு. நயினா நாகேந்திரன் செல்லும் பொழுது ஒரு சீனியர் மத்திய அமைச்சர் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. வானதி சீனிவாசன் போகும்போது நிர்மலா சீதாராமன், JP நட்டா அவர்கள், நயினா நாகேந்திரன் போகும்போது நிதின் நபீன் வருவாங்க. இவெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் 2-3 நாள்ல தெரிஞ்சிடும் சார். அதையெல்லாம் ஒருங்கிணைப்பதற்காகத்தான் பியூஷ் கோயலும் சரி, கூடவே BL சந்தோஷ் டீமும் சரி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் டே ஆர் 2 we will know it சார். அந்த லிஸ்ட் இன்னும் வரல சிவகுமார். ஓகே, நன்றி சார். இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களையும் பொன்னான நேரத்தையும் எங்களுடன் பங்கிட்டதற்காக மிக்க நன்றி. வணக்கம்.